சோப்பு குப்பைமேனி சோப்பு. குப்பைமேனி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து குப்பைமேனி சாறு, குப்பைமேனி எண்ணெய் ப்ளஸ் தேங்காய் எண்ணெய், அதுக்கப்புறம் குப்பைமேனி பவுடர் இது எல்லாமே சேர்த்து நம்ம வந்து ஒரு குப்பைமேனி சோப் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். நம்ம சோப் வந்து பச்சை கலரில் இருக்காது, வெள்ளை கலர் தான் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் நினைக்கிற எதிர்பார்க்குற ரிசல்ட் வந்து இந்த குப்பைமேனி சோப் வந்து நல்லாவே தரும். ஸோ உங்களுக்கும் வந்து இந்த அரிப்பு, அலர்ஜி அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க, இந்த சில பேருக்கு வந்து இந்த காலஞ்சிகப்பட்டு அந்த மாதிரிலாம் இருக்கும். அவங்களாம் கூட குப்பைமேனி சோப் வாங்கி தாராளமாக பயன்படுத்தலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சிஸ்தா சோப்பு. மஞ்சிஸ்தா சோப் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே வந்து அழுக்குக்காக பயன்படுத்துகிறது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மூலிகை வந்து ரொம்ப நாளாக வந்து இந்த மருத்துவத்தில் இருக்குது. மூலிகை மருத்துவத்தில் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிரைட்னஸ் கொடுக்கும். நம்ம முகத்தை வந்து நல்லா வந்து அந்த சில பேருக்கு வந்து அன்ஈவன் டோன் இருக்கும். ஒரு பக்கம் பிளாக்காக இருக்கும், ஒரு பக்கம் வெள்ளையாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு க்ளோ கொடுக்கும். ஸோ இதை வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த பிரச்சனை சரியாகி நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சாண்டில் சோப். இந்த சாண்டில் சோப் வந்து நம்ம ஒரிஜினலான சந்தனத்தில் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து செகண்ட் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டி அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஒரிஜினல் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா 8000 9000 அந்த மாதிரி தான் கிடைக்கும். ஸோ அதை வாங்கி நம்ம போட்டு சோப் வந்து பண்ண முடியாது. ஸோ நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய செகண்ட் குவாலிட்டி சாண்டில்வுட் வாங்கி நம்ம தேங்காய் எண்ணெய், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் சில இதெல்லாம் ஹெர்பல்ஸ்லாம் போட்டு நம்ம வந்து இந்த சாண்டில் சோப் வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம தரமாக பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ரோஸ் பெட்டல். ரோஸ் பெட்டல் பார்த்திங்கன்னா குப்பைமேனிக்கும் ரோஸ் பெட்டலுக்கும் பார்த்திங்கன்னா பெரிய வித்தியாசம் இருக்காது. பட் ஆனால் வந்து ரோஸ் பெட்டல் வந்து நல்லா வந்து உங்களுக்கு வந்து உங்களோட ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் கொடுக்கும். ரோஜா இதில் இந்த பன்னீர் ரோஜா இருக்குது இல்லையா, ரோஜானா ஏதோ ஒரு ரோஜா, அந்த ரோஜாவை நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா நல்ல பன்னீர் ரோஸ். அதை வாங்கிட்டு நம்ம வந்து என்சைமாக போட்டு வச்சு அந்த சாறு எடுத்து நம்ம இதில் இன்செர்ட் பண்ணி நம்ம பண்ணுறோம். ஸோ அழகுக்கு யூஸ் பண்ணுறவங்க, அழகுக்காக நம்மளை இன்னும் பிரைட்டன் பண்ணிக்கணும். இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, ஸ்கூல் படிக்கிற பசங்க அவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த ரோஜா இதழ் சோப்பை தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கிருந்து வந்த கமெண்ட்ஸையும் நான் சேர்த்து தான் உங்களுக்கு இதில் வந்து சொல்லிகிட்ருக்கேன். இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா முல்தானி மெட்டி. இந்த முல்தானி மெட்டி சோப் வந்து நிறைய பேருக்கு தெரியும். சோப்னாலே முல்தானி மெட்டி சோப் வந்து அதுக்கு நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்டே தேவையில்லை. முல்தானி மெட்டி பவுடர் வந்து நம்ம கடையில் வாங்கி ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த முல்தானி மெட்டின்றது வந்து மட்டின்றாலே மண் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நமக்கு வந்து நார்த் சைட்லேருந்து வரும். இப்போ நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய மண் வந்து புற்று மண் வச்சு இப்போ புற்று மண் சோப்புன்னு ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம பண்ணுறது முல்தானி மெட்டி சோப். இது வந்து நம்ம நாட்டு மருந்து கடையில் முல்தானி மெட்டி வந்து பவுடராக வாங்காமல் கட்டியாக வாங்கி அதுக்கப்புறம் நம்ம அதை மிஷினில் கொடுத்து கிரைண்ட் பண்ணி அதை வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். இதுக்குமே நல்ல ரிசல்ட் வரும் உங்களுக்கு, நீங்கள் போட்டிங்க அப்படின்னு சொன்னால். சில பேர் வந்து இது விரும்புவாங்க முல்தானி மெட்டியை, அதனால் அவங்களுக்காக இந்த ஃப்ளேவரும் போட்டிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா கஸ்தூரி மஞ்சள். கஸ்தூரி மஞ்சள் நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்க பீப்புள்ஸ்க்கு வந்து தனியாக இதை சொல்லவே தேவையில்லை. கஸ்தூரி மஞ்சள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட முகத்துக்கு மஞ்சள் போட்ட மாதிரி தெரியாமல் இருக்கிறதுக்கு, ஸோ அந்த மாதிரிலாம் வந்து கஸ்தூரி மஞ்சள் தான் நம்ம அதிகமாக பயன்படுத்துவோம். அந்த கஸ்தூரி மஞ்சளில் நம்ம ஒரு சோப்பு பண்ணும்போது அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முகத்தில் தேவையில்லாத முடி அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணும். அதுக்கப்புறமா வந்து டார்க் செல்ஸு, அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த என்ன சொல்கிறது, இப்போ ஸ்கின்னில் வந்து பார்த்திங்கன்னா 150 பேருக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்குது. அதுக்கெலாம் என்ன ரீசனே நமக்கு தெரியாது. கேட்டால் நம்ம சாப்பிட்ற உணவாக இருக்கலாம், இல்லை வந்து நம்ம வந்து போட்டு குளிக்கிற சோப்பாக இருக்கலாம், இல்லை வந்து க்ரீமாக இருக்கலாம், அந்த மாதிரி நிறைய இருக்கலாம். இந்த தேங்காய் எண்ணெய் சோப்பை நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகி நம்ம ஸ்கின் வந்து நல்லா க்ளோ கொடுக்கும். அதுக்காக தான் இந்த சோப்பை வந்து நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நேச்சுரலாக கெமிக்கல் இல்லாமல் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா குக்கும்பர் மின்ட்டு, வெள்ளரி அண்ட் புதினா. இந்த வெள்ளரி புதினா வந்து நம்ம வந்து கட் பண்ணி போட்டு என்சைமாக நம்ம கன்வெர்ட் பண்ணி அதோட சாறு எடுத்து நம்ம வந்து குக்கும்பர் மின்ட்டு பண்ணியிருக்கோம். இது நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங் கொடுக்கும். இப்போ சில பேருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாகவே வந்து வேர்வை ஸ்மெல் வரும், அதுக்காக சென்ட் யூஸ் பண்ணுவோம், பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் எதுவுமே தேவையில்லை. இந்த சோப்பில் கூட உங்களுக்கு அதிகமான வாசனையெல்லாம் வராது, கொஞ்சமாக தான் மைல்டாக வாசனை திரவியம் நம்ம ஆட் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த சோப்பெலாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இந்த சில பேருக்கு வந்து ஸ்வெட்டிங்கான ஸ்மெல் வர இது மாதிரி ஸ்கின்னு அந்த மாதிரி உடம்பு இருக்கும், அவங்களுக்குலாம் அந்த பிரச்சனையெல்லாம் கண்டிப்பாக சரியாகும். ஸோ அதனால் வந்து குக்கும்பர் மின்ட்டு இதுவுமே நம்மக்கிட்ட நல்ல ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கிற ஒன் ஆஃப் த சோப் தான். இதுவும் வேணால் கூட நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபேவரட் சோப்பு வெப்பாலை. இந்த வெப்பாலை சோப்பு வந்து சொல்லணுன்னா, ஏன்னா நிறைய பேர் நம்மக்கிட்ட வந்து சோப் வாங்கி நிறைய பேர் வாங்க ஆரம்பித்ததுக்கு வந்து ரீசனே வந்து இந்த வெப்பாலை சோப் தான். வெப்பாலை சோப் மட்டும் எப்போயுமே பார்த்திங்கன்னா ஒரு தனித்துவம் இருக்கும். அது என்னன்னே தெரியாது, யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வித்தியாசம் தெரியும். உங்கள் ஸ்கின் மாய்ஸ்சரைசிங்காக இருக்கும். அதுக்கு காரணம் வந்து அதில் போடுற வெப்பாலை எண்ணெய் தான். பட் வந்து சில பேர் வந்து வெப்பாலை சோப் வந்து
தெரியாமல் கேட்பாங்க, வெப்பாலைன்னு ஒன்று என்ன, வேப்பிலையா இல்லை வெப்பாலையான்னு சொல்லிட்டு. அவங்களுக்குலாம் நிறைய பேருக்கு நாங்கள் வந்து வெப்பாலை பற்றி சொல்லியிருக்கோம். நீங்களுமே கூகுளில் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுவும் நம்ம முன்ன இருந்த மருத்துவத்தில் உள்ளது தான். சித்த மருத்துவத்தில் நிறைய அழிஞ்சு போச்சு. இப்போ வந்து திருப்பி ரீக்ரியேட் ஆகி வந்துக்கிட்டு இருக்குது. இதுவுமே ரொம்ப ஸ்கின்னுக்கு வந்து நல்ல, உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைனாலும் நீங்கள் இதை போடலாம், பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் இதை போடலாம். நல்ல வித்தியாசம் கொடுக்கும், நல்ல டிஃப்ரென்ஸ் கொடுக்கும் உங்களுக்கு. யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த சோப் பார்த்திங்கன்னா ஆவாரம்பூ சோப். இது வந்து பார்த்திங்கன்னா சைஸும் வந்து உங்களுக்கு வந்து வெயிட் கம்மியாக இருக்கும். 65 கிராம் தான் இது. இது எதுக்கு இந்த சோப்னால், நம்மக்கிட்ட இருக்க எல்லா ஃப்ளேவர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 65 கிராம் சோப் வந்து இருக்குது. ஏன்னா சில பேர் வந்து எனக்கு 110 கிராம் வாங்குறதுக்கு காஸ்ட் வைஸ் அதிகமாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு 65 கிராம் சோப்பும் கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாமல் நமக்கு வந்து 1 டே சோப்ஸ்னு ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா 15 ருபீஸ் தான். இதுலேயுமே எல்லா ஃப்ளேவரும் நம்மக்கிட்ட இருக்குது. இது பார்த்திங்கன்னா எவ்வளோ சைஸ் இதுவாக இருக்குது பார்த்திங்களா. இதில் மேலே வச்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி சைஸில் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி வரும். வெயிட்டு தான், எல்லாமே வெயிட்டு தான் உங்களுக்கு கணக்கு வரும். ஸோ இந்த மாதிரி சோப்ஸ் கூட உங்களுக்கு வந்து நல்லா வந்து கிடைக்கும். நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம்.